இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தின் 21வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்மளோட கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கூறுறார். இந்த ஒரு ஸ்லோகத்திலும் இதன் பின்வரும் ஸ்லோகங்களிலும் அவர் என்ன சொல்றார் என்று சுருக்கமாக பார்த்தோம் என்றால், இதுக்கப்புறம் வரப்போகிற ஸ்லோகங்களை நம்ம நன்றாக புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது இந்த ஸ்லோகம் தொடங்கி இதுக்கப்புறம் வரப்போகிற அனைத்து ஸ்லோகங்களிலும் நம்ம கிருஷ்ணர் பலவிதமான கூட்டங்களை காட்டி, ஒரு உதாரணத்திற்கு மலர்கள் என்ற ஒரு கூட்டத்தை காட்டி அந்த மலர்களில் இந்த மலராக இருக்கிறேன் என்று சொல்வார். மாதங்களை ஒரு கூட்டமாக காட்டி அதில் இந்த மாதமாக நான் இருக்கிறேன் என்று சொல்வார். ஆயுதங்கள் என்ற ஒரு கூட்டத்தை காட்டி அந்த ஆயுதங்களில் ஆயுத கூட்டத்தில் நான் இந்த ஆயுதமாக இருக்கிறேன் என்று சொல்வார். அதனால் ஒவ்வொரு கூட்டத்தை காட்டியும் அதில் நான் இதுவாக இருக்கிறேன் அதுவாக இருக்கிறேன் என்று சொல்வார். இப்படி இவர் சொல்வதன் சிறப்பு என்ன என்றால், அவர் சொல்ற அந்த விஷயம்தான், அவர் சொல்ற அந்த ஒரு பொருள்தான், அந்த நபர்தான் அந்த கூட்டத்தில் சிறந்ததாக இருக்கும் என்பதுதான் முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்படி ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிட்டு இதில் நான் இதுவாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது அதுதான் அந்த கூட்டத்தில் சிறந்த விஷயமாக இருக்கும். அதாவது அனைத்திலும் சிறந்தவன், அனைத்திலும் உத்தமமானவன் நானே என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஒரு பொதுவாக பார்க்கணும், சுருக்கமாக பார்க்கணும் என்றார். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் சொல்வது, அர்ஜுனா, நான் ஆதித்யர்களில் விஷ்ணுவாக இருக்கிறேன். ஆதித்யர்கள் என்று சொன்னால் அதித்தியின் மகன்களாக இருப்பார்கள். அப்படி கஷ்யப பிரஜாபதிக்கும் அதித்திக்கும் பிறந்த மகன்களில் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன், வாமன அவதாரத்தில் வந்த விஷ்ணுவாக நான் இருக்கிறேன் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இதுவே இந்த வானத்தில் ஜொலிக்கக்கூடிய விஷயங்களில் நான் சூரியனாக இருக்கிறேன் என்று சொல்றார். வானத்தில் ஜொலிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்து இருந்தாலும் பகலில் ஜொலிக்கக்கூடிய விஷயங்களில் சிறந்ததாக இருப்பது அந்த சூரியன் தான். மற்ற எல்லாமே எப்பொழுதும் ஜொலித்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் பகல் நேரத்தில் அது நமக்கு காட்சியளிப்பதில்லை. பகல் நேரத்தில் நமக்கு வானத்தில் ஜொலிக்கக்கூடிய ஒரே விஷயமாக சூரியன் மட்டும்தான் தெரிவார். அதனால் ஒரே இறைவனாக நானே இருக்கிறேன் என்றும் வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது, நம்முடைய மருட்களில் நான் மரீச்சி என்னும் மருத்தாக இருக்கிறேன். அடுத்தவர் சொல்றது, இரவு நேர வானத்தில் நான் அந்த ஜொலிக்கக்கூடிய விஷயங்கள், முதலில் சொன்னது பகலில் சூரியனாக இருக்கிறேன், அப்ப இரவில் அவர் சந்திரனாக இருக்கிறார். அதனால் இரவில் ஜொலிக்கக்கூடிய விஷயங்களில் நட்சத்திரங்களில் நான் சந்திரனாக இருக்கிறேன். ஏனால் மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் அனைவருக்கும் ரொம்ப சுலபமாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள், பார்க்கக்கூடிய ஒரு கிரகமானது சந்திரனாக இருக்கிறார். அப்படி நான் நிலாவாக இருக்கிறேன் என்று சொல்றார் கிருஷ்ணன். அதாவது விஷ்ணுவாக இருக்கிறேன், மரீச்சி என்னும் மருத்தாக இருக்கிறேன், விஷ்ணு என்ற ஆதித்யனாக இருக்கிறேன். அந்த ஜொலிக்கக்கூடிய விஷயங்களில் பகல் நேரத்தில் சூரியனாக, இரவு நேரத்தில் சந்திரனாகவும் இருக்கிறேன். எப்படி சூரியன் ஒரே ஒருத்தர் தானோ, சந்திரன் ஒரே ஒருத்தர் தானோ நம்மளுக்கு, அது போலவே அனைத்து இறைவனின் சொரூபங்களும் ஒரே ரூபம்தான், ஒரே இறைவன் தான். இறைவன் ஒருவர் தான், அவருக்கு பல சொரூபங்கள் இருக்கு